ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மகாபெரிவா முகாமிட்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் கும்பகோணத்திலிருந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாமி ஒருத்தரும் மகானை தரிசிக்க வந்திருந்தார். பார்க்கறதுக்கு சர்வ லட்சணத்தோடு இருந்தாலும் அவர் முகத்தில் ஏதோ ஒரு சோகம் அப்படின்ட்டு இருந்தது. எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரிஞ்சுது. வரிசையில் நின்று தன்னோட முறை வந்ததும் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினா அந்த மாமி. அப்புறம் அந்த மாமி சொல்கிறா பெரியவா கிட்ட, பெரியவா எனக்கு ஒரு மனக்குறை. தயக்கத்தோடு சொல்ல ஆரம்பித்தா. அதை புரிஞ்சுட்ட பெரியவா, பரவாயில்ல சொல்லு அப்படின்னார். பெரியவா, எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போ புதுசு கட்டிட்டாலும் அந்த புடவை கிழிஞ்சுடுறது, இல்லைன்னா கரையாயிடுறது. இது ஏதாவது கெட்ட சகுனமாக இருக்குமோன்னு மனசு படபடக்கிறது. ரொம்ப தழுதழுப்பாக சொன்னா அந்த பெண்மணி. சில வினாடிகளுக்கு பிறகு தொடர்ந்து பேசினா, பண்டிகை நாள் விசேஷ நாள்லன்னு இல்லை, சாதாரண நாளில் புதுசு கட்டிண்டாலும் இப்படித்தான் ஆறுது பெரியவா. இதோ நீங்களே பாருங்கோ, இது காத்தால் கட்டிண்ட புது புடவை. இங்கே வர வழியில் பஸ்ஸில் இருந்த ஆணியில் மாட்டி எப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்கோ. சொன்னவர் தன் புடவையின் தலைப்பை மகானிடம் காட்டினார். இப்படி நடக்கிறது ஏதாவது தோஷமா, இல்லை ஏதோ கெட்டது நடக்கப் போகுது என்பதற்கான அறிகுறியா? இதை நினச்சே என் தேக பலம் பாதி ஆயிடுத்து அப்படின்னு படபடப்பாக சொல்கிறா அந்த மாமி. எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுண்ட பெரியவா, சரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன், உண்மையை சொல்லணும்னு பெரியவா சொல்கிற. தொடர்ந்து பெரியவா கேட்குறா, நீ கல்யாணமாகி புக்ககத்துக்கு வந்த புதுசில் நவராத்திரி சமயத்தில் நீ தெரிஞ்சே ஒரு தப்பை செஞ்ச இல்லையான்னு கேட்டாரோ இல்லையோ, அந்த பக்தையோட கண்ணுலேருந்து ஜலம் பொல பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. ஆமாம் பெரியவா, ஆமாம். நவராத்திரி சமயத்தில் குருவுக்கு வந்தவாளில் ஒருத்தருக்கு ரவிக்க துணி வச்சு கொடுத்தப்போ அது ஓரத்தில் லேசாக கிழிஞ்சிருக்கிறத பார்த்தேன். சும்மா தானே கொடுக்குறோம், அதுவும் ஒரு ஓரத்தில் லேசாக தானே கிழிஞ்சிருக்குன்னு நினச்சி அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பி மடித்து கொடுத்துட்டேன் இப்படின்னு சொன்ன அந்த மாமி அப்படியே கதற ஆரம்பிச்சுட்டா. பகவானே, அந்த பாவம்தான் என்னை இப்படி துரத்துறதா? இதை எங்கே போய் எப்படி தொலைக்கிறது? நீங்கள் தான் வழி காட்டணும்னு அவ கெஞ்சினது அங்கே இருந்தவா மனங்களையே கரைய வச்சுது. மகானுக்கு மனசு இழகாமல் இருக்குமா? ஆதுரத்தோடு அவளை பார்த்தார். எப்போ இத்தனை பெரிய சபையில் நீ செஞ்ச தப்பை மறைக்காமல் சொல்லி மன்னிப்பு கேட்டியோ அப்போவே அந்த பாவம் தொலைஞ்சுடுத்து. இனிமே நீ செய்ய வேண்டியது பிராயச்சித்தந்தான். அதனால் ஆற்றுக்கு போனதும் நல்ல வெள்ளிக்கிழமையாக ஒரு நாளை பார்த்து 9 சுமங்கலிகளை அழைச்சி நல்ல ரவிக்க துணியை தாம்பூலம் தட்சணை மங்கள பொருட்களோடு வச்சு கொடு. உன்னோட பாவம் முழுசாக விலகும். அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக புது புடவை கட்டிக்கலான்னு சொல்லி முடித்தா பெரியவா. மன நிறைவோடு பெரியவாளை மறுபடியும் நமஸ்காரம் செஞ்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டா அந்த பக்தை. அதுக்கப்புறம் அவள் புதுசு உடுத்தின்ற போதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஏற்படலைங்கிறத சொல்லணுமா என்ன? இவ்வளோ ஒரு அருமையான அற்புதம்.